ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் ஒரு சூப்பரான 4 பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு ரிமைனிங் 4 பாயிண்ட்ஸை பார்ட் 2ல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட பார்ட் 2 இருக்குது. ஸோ பரவாயில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை கேட்குறீங்கன்னா இதை கேட்டுட்டு கூட அப்புறமா நீங்கள் அதை போய் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் 8 பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அதிகமாக ஸ்டஃப் பண்ணி சொல்ல வேண்டாமே, எல்லாத்துக்கும் அது மைண்டில் ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகத்தான் 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ நீங்கள் பார்ட் 1 கேட்டுட்டு பார்ட் 2 கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பார்ட் 2 கேட்டுட்டு பார்ட் 1 கேட்டாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் கேளுங்க, ஆனால் கேளுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி இன்ட்ரோ ப்ளீஸ். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. லாஸ்ட் எபிசோடில் சூப்பரான ஒரு வேல்யூபிள் லெசன் சொன்னேன். ஒரு 4 சூப்பரான வேல்யூபிள் லெசன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் அந்த 8 பாயிண்டில் வச்சுருக்கேன். அதில் ஒரு சூப்பரான 4 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இதை கேட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது இன்றைக்கி இன்னும் சூப்பரான 4 லெசன் இருக்குது. கண்டினியூ பண்ணலாமா? 5th ஒன், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நானும் இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் தான். அதாவது ஸ்கூல் டைம்லலாம் நான் யாருக்கிட்டையும் போயிட்டு ஹெல்ப்னு கேட்க மாட்டேன். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. பட் அதில் மெயின் ரீசன் என்னென்னா, எப்படியும் நான் ஹெல்ப் கேட்டால் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று, இவன்கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்னு லைட்டான ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இருந்துச்சு. ஸ்பெஷல் மென்ஷன் ஆட்டிடியூட் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நானும் ஹோம் டவுனை விட்டு வெளியே மூவ் ஆகி வந்தேன். அப்புறம் என்னால் எல்லா விஷயத்தையும் என்னால் மட்டுமே பண்ண முடியலை. எல்லாத்தையும் என் தலையில் தூக்கி வச்சுட்டு எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதனால் பண்ண முடியலை, அண்டு பண்ண முடியாதும் கூட. ஸோ தட் டைம் ஐ ரியலைஸ், நமக்கு எது வேணும் அப்படின்னா வாயை திறந்து கேட்டால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவேன், அந்தளவுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம கேட்டு அவங்க பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறது செகண்டரி. ஃபஸ்ட்டு உனக்கு இது வேணும் அப்படின்னு நீ வாயை திறந்து கேட்டியா ஆர் சொன்னியா அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. தென் ஐ சேஞ்ச் மை மைண்ட் செட் கம்ப்ளீட்லி. கேட்கலாம், வாயை திறந்து நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு வெளியில் வாயை திறந்து கேட்க ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஹெல்ப் கேட்டு ஒருத்தங்க பண்ணலைன்னா இட்ஸ் ஓகே, லாஸ் அவங்களுக்கு. நமக்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ண 1000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸ்பெஷல் மென்ஷன் ஆட்டிடியூடாக ஒருத்தங்க கிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன்னா, கேட்குறது என் கடமை அப்படிங்கிற அளவுக்கு என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் மூவிங் டு எ நியூ பிளேஸ் இஸ் எ பிக் டீல் அண்ட் இட்ஸ் ஓகே டு லீன் அதர்ஸ். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஹெல்ப் ஃபார் அதர்ஸ். 6th ஒன், ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்பஸ். பாய்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிம்பிளாக சொல்கிறேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. ஹோம் டவுனை விட்டு, ஃபேமிலியை விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு, நமக்கு பிடிச்ச வீட்டை விட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ லைஃப்பை தேடி போகிறோம். கண்டிப்பாக நம்ம போகிற இடத்துல நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது, நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், நிறைய தேவையில்லாத தாட்ஸும் வரும். ஸோ உங்கள் மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களோட பர்பஸ் என்ன, அதை மைண்டில் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். மறக்கக்கூடாது. அப்பப்போ உங்கள் மைண்டில் நீங்கள் ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் இந்த பர்பஸ்க்காக தான் வந்தேன் அப்படின்னு. பூமர் மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் கண்ணால் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பட் அதுக்கான கேபிட்டல், தேவையான அளவுக்கு காசு உங்கள் கையில் இப்போ இல்லை. சரி, ஓகே, ஒரு 2 to 3 years ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் இந்த ஜாப் உள்ளே லேண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை அந்த 9 to 5 ஜாபுக்கு ப்ரோக்ராம் பண்ணி மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. பட் உங்கள் பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கங்கிறத மறந்துடுவீங்க. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இதே மாதிரி உங்கள் பர்பஸ் என்னன்னு யோசிச்சு அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நடந்துக்கோங்க, அதுக்கு சூட் ஆகிற மாதிரி மாற்றிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒரு க்ரௌடடான பிளேஸில் போகும்போது டெஃபினெட்லி நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் ஒய் யூ மேட் த மூவ். 7th ஒன், ஃபினான்ஸ். நீங்கள் உங்கள் கோல், உங்கள் பர்பஸை நோக்கி ஓடணும். ஆர் நீங்கள் ஒரு நியூ சிட்டிக்கு மூவ் ஆகி இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் ஃபினான்ஸை நீங்கள் பிளான் பண்ணணும். நான் ஃபினான்ஸ் எதை சொல்கிறேன்னா, உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தேவையில்லை, மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ வெளியே போகுது,
மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ உள்ளே வருது அப்படி நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் புதுசாக ஒரு சிட்டிக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்து பயப்படாமல் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள், கரெக்டாக ஃபினான்ஸை பிளான் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக இருக்கும். அண்ட் ஒரே ஒரு பூமர் அட்வைஸ் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரமாக லேர்ன் டு சேவ், ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஏர்லியர், ஹவு டு சேவ் த சேல்ரி அப்படிங்கிற பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஃபினான்ஸில் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கோங்க. பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வில் மேக் யுவர் ட்ரான்சிஷன் மச் ஸ்மூத்தர். 8th ஒன் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டேய் சூப்பர்ரா, நீ மேலே சொன்ன 7 பாயிண்ட்டும் செம பாயிண்ட்ரா. நான் அதை ஃபாலோ பண்ணி என்னை சூப்பராக சேஞ்ச் பண்ணி என்னோடய லைஃப்பை அப்படி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா வெயிட் ருக்கோ ஜராவ் சபர் கரோ. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒன்றா அது இதுதான், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பிகாஸ் நீங்கள் உங்கள் கோல், உங்கள் பர்பஸ் இதை எல்லாம் நோக்கி ட்ராவல் பண்ண போகிறேன், என்னோடய கோலை அச்சீவ் பண்ணணும், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஓகே ஃபைன். பட் உங்களோட ஹெல்த் ஒழுங்காக இல்லை, உங்கள் பாடி கண்டிஷன் ஒழுங்காக இல்லைன்னா உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பூமர் மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். ஹெல்த் இஸ் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஃபஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பசங்களா, ஹெல்த் அப்படிங்கிறது ஒன்லி ஃபிசிக்கல் ஹெல்த்து மட்டும் இல்லை. ஹெல்த் மீன்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டும் சேர்ந்து தான் சொல்கிறேன். இப்போ கம்ப்ளீட்லி ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கீங்க ஃபிசிக்கலாக, பட் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் கம்ப்ளீட்லி டவுனாக இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுமே பேலன்ஸாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் ஹார்ட் டு என்ஜாய் வித்தவுட் அ குட் ஹெல்த். ஸோ தேங்க்யூ. இந்த 8 பாயிண்ட்டுமே உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஆடடானாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். நான் கொடுத்த பூமர் அட்வைஸை இருந்து ஃபுல்லாக கேட்டிருக்கீங்கன்னா, அதுவும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டும் கேட்டிருக்கீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. உங்களுக்கு இதில் என்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கீழே ரிப்ளைங்கிற பட்டனை கொடுத்து நீங்கள் சொல்லலாம். ஆர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அங்கேயே நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஐ நோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுவும் டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா அப்பப்போ இந்த 8 பாயிண்ட்ஸையுமே யோசித்து பார்த்துக்கோங்க. இல்லை மறந்துடுச்சுன்னா இங்கே வாங்க, நம்ம அமேசான் மியூசிக்கில் இருக்கோம், ஜியோ சவுண்டில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம், யூடியூப் மியூசிக்கில் இருக்கோம், ஸ்பாட்டிஃபைல இருக்கோம், எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கோம். அங்கே வந்து எப்போ வேணுமோ உங்களுக்கு கேட்டுட்டு போங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட யாரும் புதுசாக ஒரு சிட்டிக்கு மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் அங்கே வந்து கூட எங்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கீழே ரிப்ளைங்க பட்டனை கொடுத்து நீங்கள் சொல்லிடுங்க. நம்ம பாட்காஸ்ட்டோட ரீச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லோரும் பெரிய மனசை பண்ணி நம்ம பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டாலண்ட் உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் போஸ்ட் ஆர் ஸ்டோரிஸ் போடலாம். பெரிய மனசு பண்ணி போட்டு விடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பரான எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் யுவர் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. பாய்.